இன்னைக்கு நம்ம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன அபெக்ஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரை கேட்டதுமே நீங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. எப்பா எப்பேற்பட்ட ஒரு படம். சோசியல் மீடியா முழுக்க இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இந்த படம் குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்து அதிக லாபத்தை பார்த்துச்சு அப்படின்றதா. அதனால படத்தோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலே ஒரு பொண்ணு ஹீரோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஒரு காபி ஷாப்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ தன்னோட காதலை வெளிப்படுத்த போறாரு. அந்த பொண்ணு பேரு நிக்கி. நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்லுவேன்ட்டு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் எனக்குள்ள இருக்கிற ஒரு பயம் அதை வெளிக்கொண்டு வர முடியாம போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு சொல்லலன்னா கண்டிப்பா அது சொல்ல முடியாம போயிடும். நிக்கி, நான் உன்னை லவ் பண்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறப்ப டக்குனு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கரன், டேய் என்ன மச்சான் எடுத்ததும் மேட்டர் சொல்லிட்டேன், அவளை நீ எப்படி லவ் பண்ற, இந்த மாதிரி அவ காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேசணும்டா அப்படின்றப்ப டேய் எனக்கு அது புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அங்க உட்கார்ந்திருக்க பொண்ணு நிக்கல அப்படின்ட்டு இந்த காபி ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வெயிட்டர் அப்படின்ட்டு தெரிய வருது. ஹீரோ தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி என்னோட காதலுக்கு பார்த்தா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண போறேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணுமே பார்த்தா அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, டேய் என்கிட்ட பார்த்தா அந்த பொண்ணை பத்தி பேச முடியலடா, அவகிட்ட எப்படி என்னோட காதல சொல்ல போறேன்ட்டு எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நான் வேணா ஒரு ஐடியா தரட்டுமான்றான். என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோனுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கா, அந்த பட்டப்பேரை வச்சு சொல்லி கூப்பிடு, அவ கண்டிப்பா பார்த்தா உன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுவா அப்படின்றப்ப, அட மயிரே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, சின்ன வயசுல அந்த பொண்ணு கிட்ட அந்த பேரை சொல்லி எத்தனை பேர் திட்டு வாங்கியிருப்பானுங்க, எத்தனை பேர் இவ்வளவு கைத்தாம்பட்டில் வச்சு அனுப்பியிருப்பா, இப்ப அந்த பேரை சொல்லி என் காதலுக்கு ஒரே சவக்குயில போட்டு புதைக்கலாம்னு சொல்லி பாக்குறியாடா அப்படின்றப்ப, டே லூசே அது பார்த்தா சின்ன வயசா இருக்கும் போதுதான் இப்ப அந்த பொண்ணு பார்த்தா பலந்துட்டா மெச்சூர் ஆயிட்டா, இப்ப நீ அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது அந்த பொண்ணுக்கு பார்த்தா உனக்கு அந்த பேரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமனா ஆரம்பிப்பா. அப்படியே நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அப்படியே பார்த்தா உங்க லவ் டெவலப் பண்ணிக்கீங்க அப்படின்றப்ப ஹீரோக்கு பார்த்தா இந்த ஐடியா சுத்தமா பார்த்தா செட் ஆகாது, கண்டிப்பா பார்த்தா அது ஒரு கேரக்டர்ல தான் இழுத்து விட்டுரும் அப்படின்றப்ப ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே பார்த்தா அதுதான் கரெக்ட்னு தோணுது. அப்படி இல்லாட்டி அவளை ஒரு பார்ட்டி கூப்பிடுறேன், அந்த பார்ட்டிக்கு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கலாமேன்றப்ப, ஆமா பார்ட்டிக்கு நானும் அவளும் போவோம், கண்டிப்பா நீனும் அந்த பார்ட்டிக்கு வருவேன், அப்புறம் எங்க அவகிட்ட நான் பேசுறது, நீதான் நந்தி மாதிரி கூடவே இருப்பியே, அவகிட்ட ப்ரோபோஸும் பண்ண முடியாது, அவகிட்ட பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்ட் தான், எல்லாமே பார்த்தா உனக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தா ஹீரோ கிட்ட கேக்குறானா, என்ன பண்றேன்னு தெரியல, எப்படியாச்சும் அவகிட்ட நான் ப்ரோபோஸ் பண்ணி ஆக்கணும் அப்படின்றப்ப, சரி மச்சான் அது உன்னோட பாடு, நீ எப்படியாச்சும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா பார்ட்டியை என்ஜாய் பண்ண போறான் அந்த காபி ஷாப்ல. இதுக்கு அடுத்து ஹீரோ என்ன பண்றானா, எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட தன்னோட லவ் ப்ரோபோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப ஹீரோ ஆசையா வளர்த்த ஒரு பூனை அது இறந்து போயிருக்கு. அந்த பூனைக்கு எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ சாப்பிட்டு இருக்கிற ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை சரியா மூடாம கொல்லாம வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. அதை கீழே கொட்டி அது சாப்பாடு நினைச்சு அந்த பூனை பார்த்தா சாப்பிட்டு இறந்து போயிருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல, ஆசையா வளர்த்த ஒரு பூனை அது இறந்து போயிட்டா அப்படின்றதுனால ஹீரோ அதை ஒரு இடத்துல கவர் பண்ணி வச்சுட்டு சோகத்தோட என்ன பண்றானா செல்லு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோனோட போஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா அதை பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டா ஹீரோனே கால் பண்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது அவளோட போஸ்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம், அவளே கால் பண்றாள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ போன் போட்டு எடுத்து என்னன்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா, நீ பார்ட்டிக்கு வரல வரன்னு சொன்னா உனக்காக ஒரு ஸ்லாட் ஒன்று புக் பண்ணணும் சீக்கிரம் சொல்லுன்றப்ப ஹீரோ பார்த்தா நான் பரல அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்குனு ஹீரோன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கு என்னமோ செட் ஆகல நான் பரல அப்படின்றப்ப, உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிச்சா, லாஸ்ட் வாட்டி பார்ட்டிக்கு போனப்ப அந்த கேம்ல பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் தோத்து போயிட்டோம், சோ இப்போ பார்த்தா நம்மளால ஜெயிக்க முடியும், நீ சரியான ஒரு மூலக்காரன், கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும், நீ பர அப்படின்றப்ப, இல்ல நான் பரல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றப்ப திருப்பி திட்டுறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான்ட்டு, இல்ல நான் சொன்னா புரிஞ்சிக்க நான் பரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றப்ப, அப்பதான் ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோன் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் வேலையை விட்டு நிக்க போறாங்களா, அது வரைக்குமே பார்த்தா நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்போம் தானே, அதனால நீ பாங்க அப்படின்றப்ப ஹீரோ திருப்பியுமே நான் பரலன்றாங்க. இப்படி ஹீரோன் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கத்துறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்ததோட போன்ல கேக்குறப்ப ஹீரோன் போட்டு இருந்த ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் ட்ரைனேஜ்ல விழுந்துட்டான், அதை எப்படி எடுக்க போறேன்னு தெரியல அப்படின்றப்ப, சரி அதெல்லாம் எடுக்காத நான் வேணா உனக்கு புதுசாவே வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா பார்ட்டிக்கு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ஒரு கடைக்கு போறான். அங்க போயிட்டு அங்க இருக்கிற நெக்லஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒண்ணுமே ஒவ்வொரு ரகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற கடைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெக்லஸ் பார்த்தா நீங்க பயன்படுத்திக்கலாம், இது அன்பு காதல் எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு மோட்டிவ் பண்ற மாதிரி இருக்கும், குறிப்பா சொல்ல போனா நீங்க யாருக்காச்சும் ப்ரோபோஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பார்த்தா அதை அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு பார்த்தா இது சத்தியமா ஹீரோனுக்கு பிடிக்காது, இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டான். அடுத்ததா இன்னொரு என்னாச்சும் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் பிச் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மாதிரி ஒண்ணுமோ இருக்கு, இதை எடுத்துட்டு பில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு பார்த்தா அந்த கடைக்கார லேடி என்ன சொல்றாங்கன்னா, சார் செம்மையான கிஃப்ட் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இந்த கிஃப்ட் பார்த்தா எங்க கடையில அறிமுகப்படுத்தின அடுத்தது செம்ம ஓட்டம் ஓடிட்டு இருக்கு சார், எல்லாருமே பார்த்தா இதை வாங்கிட்டு அதை
பாத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க. அப்படிங்களா, பரவாயில்ல, இது வந்து பாத்தா எனக்கு கிடையாது, என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக கொடுக்க போறேன்றப்ப சூப்பர் சார் உங்க மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சிட்டு இதை உடைச்சிங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது நடந்து கெடுத்தது பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்க கிட்ட வந்து நீங்க சண்டை போடக்கூடாதுன்றப்ப ஹீரோ புரியல, என்ன சண்டை, என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்றப்ப, இல்ல சார் இதை வாங்கிட்டு போற நிறைய கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து எங்களுக்கு நல்லது நடக்குது, அதனால நிறைய பேக் ஃபயருமே எங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்றனால எங்க கிட்ட வந்து சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றப்ப பயப்படாதீங்க, நான் திருப்பிலாம் வரமாட்டேன், இதை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அதை கிஃப்ட் பேக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்றானா அந்த பார்ட்டிக்கு போறான். பார்ட்டிக்கு போயிட்டு அதை ஹீரோன் கிட்ட கொடுக்கவும் இல்ல, ஹீரோன் கிட்ட வந்து பார்த்தா பேசவும் இல்ல. அப்படியே அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கதை ஹீரோ பாய திறந்து பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றானா ஃப்ரெண்ட பாக்குறான். அவ ஃப்ரெண்ட் என்ன பண்றானா அவ லவ் பண்றா சாரா அப்படின்ற அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்களா. ஹீரோனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்ட்டு வாடா அப்படின்ட்டு கஞ்சாடையில கூப்பிடுறானா. ஆனா ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றானா புரியலன்றத அதை ஹீரோன் பாத்துறாங்க. என்னடா ரெண்டு பேரும் பாய திறக்காம பேசிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்றப்ப ஹீரோ பொண்ணு இல்ல அப்படின்றான். சரி வா சரக்கு வாங்கி கொடுப்போம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்களா. அப்ப ஃப்ரெண்டு நான் சொல்றேன் இதான் கரெக்டான டைம் அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணிடு அப்படின்றப்ப ஹீரோப்பா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், ரொம்ப நாளா வந்து பாத்தா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், பட் என்னால சொல்ல முடியல, இந்த வாட்டி வந்து பாத்தா இந்த பிரச்சனை உங்ககிட்ட சொல்லி முயற்சி பண்றேன்றப்ப என்னடா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஹீரோ வந்து பாத்தா வாய திறக்க போகும்போது கரெக்டா அந்த பார்ல இருக்கிறவன் என்ன சொல்றானா சார் கார்டா கேஷ் அப்படின்றப்ப காடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை பே பண்ணி எனக்கு திருப்பி ஹீரோ என்ன பண்றானா உனக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அது எப்படியாச்சும் உங்ககிட்ட கொடுத்து என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு சொல்லும்போது டக்குனு வந்து பார்த்தனா திருப்பி அவர் கேட்கிறாரு தம்பி ஹாட்டா பீரா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தொலைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் இரிட்டேட்டா பேசுறான். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திருப்பி ஹீரோன் கிட்ட அந்த தன்னோட காதல சொல்லலாம்னு சொல்லி போகும்போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆளோட சாரா அப்பா இருக்கான் தெரியுமா, அவன் வீட்டுல கள்ளத்தனமா துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கானாடா அப்படின்றப்ப இந்த பரதேசி நம்ம கிட்ட எல்லாம் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்க போறான் அப்படின்ட்டு ஹீரோ வந்து பார்த்தா ஃப்ரெண்டை ஏசுறானா. திருப்பி ஹீரோன் ஏதோ சொல்லணும்னு சொல்லுன்றப்ப இல்ல இங்க வந்து பார்த்தா நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டோட காதலியான சாரா அப்படின்ற பொண்ணு வராங்க. வந்துட்டு எல்லாம் எப்படா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பூனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்கிறப்ப பூனை வந்து பார்த்தா இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏய் எப்படா இறந்துச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பாத்தத்தோட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோக்கு என்ன சொல்றான்னா தெரியலப்பா நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு போய் பாக்குறப்ப அது வந்து பார்த்தா இறந்து போயிருந்துச்சு அப்படின்றான். ஹீரோ வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கத புரிஞ்சுக்கிட்ட சாரா என்ன பண்றாங்கன்னா சரி இதுக்கும் வந்து பார்த்தா கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்புறம் பார்ட்டி முடிஞ்சிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பும் போது ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா சாராவோட பாய் ஃப்ரெண்டான ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன கேக்குறாங்கன்னா என்ன வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா நான் அந்த பக்கம் போகல நீ டாக்ஸி பிடிச்சிட்டு வேணா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா டாக்ஸிக்காக வெயிட் பண்ணும்போது ஹீரோ திடீர்னு தைரியம் வந்துட்டு போல இருக்கு நான் அந்த பக்கம் தான் போறேன் பொண்ணை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ காரை எடுத்துட்டு வர அந்த கேப்ல சாரா கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து பார்த்தா இங்க கொடுக்குறாங்க. ஹீரோன் வந்து பார்த்தா எல்லாருமே அன்பா பாசமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு காரணத்தால தான் ஹீரோக்கு வந்து பார்த்தா ஹீரோன் மேல காதல் ஏற்பட்டுச்சு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோன் கேக்குறாங்க உனக்கும் சாராக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி கேக்குற, இல்ல அவங்க ரெண்டு பேரும் பார்ல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த பார்த்தா அப்படின்றப்ப சேச்சே நீ நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் கிடையாது, அவ வந்து பார்த்தா என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்றான், என்கிட்ட ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கா, வேற பொண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க. சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி தான் கேட்டேன் அப்படின்றாங்க. இங்க ரெண்டு பேரும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட தன்னோட வீட்டுல இறக்கி விட்டுட்டாங்க. அப்படி இறக்கி விட்டதுக்கு அடுத்து சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோனே வந்து கேக்குறாங்க என்ன நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா பொண்ணு வந்து பார்த்தா எனக்கு பிடிக்கும் பட் ரொம்ப ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அடுத்து ஹீரோ புலம்புறான். அட பரதேசி நாய உனக்கு வந்து பார்த்தா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை வந்து பார்த்தா அநியாயமா மண்ணை தோண்டி போட்டு புதைச்சிட்டேடா, அப்பதான் உனக்கு கேட்கறால ஆமான்னு சொல்லிட்டுனா இவனால கமிட் ஆயிருக்கலாமே கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னைத்தானே திட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த விஷயம் பாக்குறான், அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைச்சு பாக்குறான். ஹீரோனை தன்னை விட யாருமே வந்து பார்த்தா லவ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை புடைக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் உடைச்சான். பட் இருந்தாலும் ஹீரோன் வந்து பார்த்தா ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறது புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குனு ஹீரோ கிட்ட போறப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறானா. ஆமா எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னீங்க, அந்த கிஃப்ட் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதை மறந்து பீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் வந்து பார்த்தா ஹீரோவை பாக்குறது பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பொண்ணு இல்ல அப்படின்றாங்க. உடனே ஹீரோ சோகமா இருக்கதை பார்த்துட்டு ஆமா நீ எதுக்கு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்கிறப்ப என்னோட பூனைக்குட்டி வந்து இறந்து போச்சு அப்படின்னும் போது இது உன்னோட பூனைக்குட்டி இறந்து போச்சா, ஏ பாபண்டா நீ வேற ரொம்ப சோகத்துல இருக்கல, வேணா எங்க வீட்டுல வந்து தங்குறி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. இது நான் வந்து உங்க வீட்டுல தங்கணுமா, நடக்கிறத பேசுமா அப்படின்றான். ஏன் இருக்க கூடாது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நீ வந்து தங்கலாமே அப்படின்றாங்க. ஏய் இதெல்லாம் பேசாத, யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்றப்ப நீ ஏன் வந்து பாத்திரம் பூனைக்குட்டி இறந்து போச்சுன்னு சொல்ற சோகத்துல இருக்கே அப்படின்றாங்க. திருப்பி கீரை கேட்கறான் உனக்கு ஏதாச்சும் மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சா இல்ல குடிச்சது ஓரம் போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஏன் இந்த மாதிரி கேட்கற அப்படின்றாங்க. நீ பழக்கத்தோட கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிற அப்படின்றப்ப டக்குனு கீரை என்ன சொல்றாங்கன்னா
ஆமா இல்ல நான் கொஞ்சம் வித்தியாசமா தானே நடக்கிறேன், சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து பார்த்தா கார் எடுக்கிறப்ப டக்குனு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் வேணா உங்க வீட்டுல வந்து தங்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. ஏய் உனக்குன்னா பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிச்சா, நீ வந்து என் வீட்டுல தங்க போறேன்னு சொல்ற, இதெல்லாம் செட் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்றப்ப இல்ல நான் உன் வீட்டுல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தனா கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றானா, உனக்கு என்ன ஆச்சுமா, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட வந்து தங்கிக்கிறேன் அப்படின்றப்ப ஹீரோவும் வேற பழி கிடையாம அந்த பொண்ணை வந்து பார்த்தனா கூட்டிட்டு போறாரா. அப்படி போகும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து பார்த்தனா பிளட் கேன்சரா, அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இறந்து போயிடுவார் அப்படின்றனால அவங்க வந்து பார்த்தனா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரி வெளியே போயிட்டு பார்ட்டி எல்லாம் அட்டென்ட் பண்றது மனசு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து பார்த்தனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்றனால தான் உன் கூட பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீடு வந்து பார்த்தனா நல்லா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த வீடோட வந்து பார்த்தனா இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த வீட்ல இந்த பொண்ணு வந்து பார்த்தனா பெட்ல தலைய தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்கா. ஏமா இந்த மாதிரி உட்கார்ந்திருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இன்னைக்கு என் பெட்ல நீ வந்து படுத்துக்கிற அப்படின்றப்ப ஹீரோக்கு வந்து பார்த்தனா புரியல, ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்றப்ப, இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத நான் டெய்லி நினைச்சிட்டு தூங்காம தான் இருப்பேன், இப்ப கூட இங்க இருக்கிறனால நான் தூங்கிடுவேன் அப்படின்லாம் நினைக்காத, நான் வந்து பார்த்தனா இதே நினைச்சிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி பெட்டத்தை பார்த்தா உட்கார்ந்திருப்பேன், ப்ளீஸ் என் கூட கிரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப ஹீரோக்கும் வேற பழி கிடையாது, சரி கிரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்குனு வந்து பார்த்தனா அந்த பொண்ணு என்ன பண்றானா டி-ஷர்ட் எல்லாம் கட்டுறா. ஹீரோக்கு வந்து பார்த்தா பொண்ணு புரியல, ஆகா இன்னைக்கு என்னமோ நடக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தா டக்குனு ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறா. முத்தத்தை கொடுத்ததுமே வந்து பார்த்தா ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆகா இந்த பொண்ணு முத்தத்தை கொடுத்துடா, அப்படி எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்குறப்ப டக்குனு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து கத்ரா, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்ல நான் வந்து பார்த்தா ஏதோ தப்பா பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா லைட்டா பேனிக் அட்டாக் வந்துருச்சாம், அதனால தான் இந்த மாதிரி பண்ண, தப்பா எதுவும் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலயே வந்து பார்த்தா படுக்குறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா பரவாயில்லமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டான். பட் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஒரு அரிய வகையான வாய்ப்பை வந்து பார்த்தா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோன் தூங்குனதுக்கு அடுத்ததா நேரா கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அவன் அந்த குச்சியை பயன்படுத்தினால அந்த ஒன் விஷ் அப்படின்றத அதை பத்தி நெட்ல விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே அதை தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து கேட்கப்பட்ட கமெண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு சில பேர் அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது நல்லா இருக்கு, எங்களுக்கு வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது, 100% நீங்க அதை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அது சுத்தமா பொய்யுங்க, பணத்தை வாங்கிட்டு பூரை ஏமாத்துற மாதிரி நம்மள ஏமாத்திட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்ல, 100% பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பல நம்பவே முடியல. ஏன்னா ஒரு சில பேர் நல்லது சொல்றாங்க, இன்னொரு சில பேர் வந்து பார்த்தா அது கெட்டது அப்படின்றாங்க. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு ஹீரோ பல நம்ப முடியல. ஹீரோவும் தலையை பிச்சிட்டு இருக்க, திரும்பி பார்த்தா ஹீரோன் தலையை பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்திருக்கா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பார்த்தா ஹீரோபா கூப்பிடுறான், எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுல மாதிரி ரெஸ்ட் ரூம் போன அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, போய் சொல்ற, என்னை விட்டுட்டு போகத்தானே நீ பாக்குற, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது, என் பக்கத்திலே படு படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா ஹீரோபா படுக்க வச்சுக்கிறா. ஹீரோக்கு வந்து பார்த்தா பொண்ணும் புரியல, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த விஷயம் நம்ம கேட்டதுனால தான் இந்த மாதிரி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோனை வந்து பார்த்தா படுத்திருக்காங்களா. மறுநாள் ஹீரோ கண்ணு வச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. வீடு முழுக்க சுத்தி பாக்குறப்ப ஹீரோ போட கிறந்து போன பூனை அதை ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தாருல, அதை எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு அதை சுத்தி பூவெல்லாம் போட்டு மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. அம்மா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ தானே சொன்ன உன்னோட பூனை கிறந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்னு பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அதை பாக்குறாரு, அப்புறம் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரக்கு என்ன பண்றாருன்னா வேலைக்கு கிளம்பி போறாரு. ஹீரோவும் ஹீரோனும் ஒரே கார்ல வந்து கிறங்குறத பார்த்த ஃப்ரெண்டு கார என்ன பண்றானா, நேர ஹீரோ கிட்ட போயிட்டு, என்ன மச்சான் ரெண்டு பேரும் நைட்டு ஒரே வீட்டுல தான் இருந்தீங்க போல இருக்கு, பகலே ஒரே கார்ல வந்திருக்கீங்கன்னா அப்ப நைட்டு ஏதோ மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பாக்குறப்ப ஹீரோன் சிரிக்கிறாங்க. ஹீரோவும் சிரிச்ச மாதிரி அப்படியே என்ன பாடுறா அப்படின்ட்டு, டேய் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடா, அப்ப நேத்து நைட்டு முழுக்க என் கூட தான் இருந்தா, கொஞ்சம் வியர்டா பேய் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாடா, அவளை பாக்குறதுக்கே வந்து பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்றப்ப, என்னடா சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்றா. டே மச்சான் அவ வந்து பார்த்தா நார்மலா கிடையாது, அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தா ஏதோ கேன்சர்ன்றா, அதனால என் கூட நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன், ஒரு நாள் நைட்டு மட்டும் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, சரின்ட்டு நானும் வந்து பார்த்தா கூப்பிட்டு போனேன், நேத்து நைட்டு நான் பட்ட பாலுக்கு எனக்கு மட்டும் தான்டா தெரியும் அப்படின்றப்ப ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து பார்த்தா ஒன்னும் புரியல, என்ன சொல்றான் அப்படின்ட்டு தெரியல. சரி நீ லவ் சொல்லிட்டே அப்படின்றப்ப, லவ்லாம் சொல்லலடா அப்படின்றான். என்ன லவ் சொல்லாமே அந்த பொண்ணு வந்து பார்த்தா ஒரு நாள் நைட்டு கூட இருந்திருக்கா, அப்புறம் ஏதோ ஒன்னு நடக்குதுடா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அப்படியே கிளம்புறானா. அப்படியே வேலை முடிஞ்சிட்டு ஹீரோவும் வந்து பார்த்தா தன்னோட வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஹீரோன் போறாங்க. ஹீரோனை பார்த்துட்டு ஹீரோனா சொல்றானா, சரிமா இன்னைக்கு வந்து பார்த்தா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்றப்ப, தெரியும் நான் வந்து பார்த்தா உன் ஃப்ரெண்டு கூட தான் வீட்டுக்கு போறேன், பட் என் பேக் வந்து பார்த்தா இப்போ இதுல இருக்கு, அதை எடுத்துட்டு போறேன்னு சொல்றப்ப, சரி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அதை எடுத்து கொடுக்குறானா. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றா, நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போன கத்து ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தா மெசேஜ் பண்றேன், என்னடா அந்த பொண்ணை வந்து பார்த்தா பத்திரமா விட்டுட்டியா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப, அந்த பொண்ணு என்கிட்ட நார்மலா தாண்டா பேசிட்டு இருந்தா, ரெண்டு பேரும் நல்லா நார்மலா தான் பேசிட்டு அப்படியே வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம், நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு பேடாலாம் என்கிட்ட எதுவுமே நடந்துக்கல, உனக்கு தான் ஏதோ வந்து பார்த்தா கற்பனை திறன் அதிகமாயிட்டு போல இருக்கு, மனசுல ஏதோ பாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கும் போது கரெக்டா வந்து பார்த்தா வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் அடிக்குதா. அப்ப அடிக்கும் போது கரெக்டா வந்து பார்த்தா வெளியில யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிக்கிறாங்க. அதுவும் சிவப்பு கலர்ல ஒரு நைட்டி போட்டுட்டு
ஏமா என்னமாச்சு நட்ராத்திரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது என் வீட்டு முன்னாடி சொல்லி கேட்டா, நேத்து நடந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தனா கிரண் மன்னிப்பு கேக்குறாங்க. நேத்து கிரண் ஒரு சரக்கு கூட ஒரு போதை பொருள் சேர்த்து போட்டு இருந்திருப்பாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆச்சு. நேத்து ஏதாச்சும் தப்பா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சேச்சா எதுவும் அப்படி எல்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குனு கிரணுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட நான் ரொம்ப நாளா உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்லிட்டுமா அப்படின்றப்ப என்ன சொல்ல போறேன்றப்ப நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து பார்த்தா சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளா ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எப்ப சொல்லுவான்ட்டு இப்ப ஹீரோன் சொல்லும் போது ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்றப்ப அடுத்த நாள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள போயிட்டு புருஷன் பொண்டாட்டி மாதிரி சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே வீட்டுல தங்குறாங்க, ஒரே வீட்டுல சாப்பிடுறாங்க, ஒரே வீட்டுல தூங்குறாங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போறப்ப மேனேஜர் பார்த்தானே, ஹீரோ பார்த்தானே, ஃப்ரெண்டு பார்த்தானே, எவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோக்கு என்ன பண்றானா, கிரண் டின்னருக்கு கூப்பிட்டு போறான். அப்படி போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிரண் கேக்குறா, உனக்கு பிடிச்ச வேலைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தா இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றது ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடு வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்ல அப்படின்றது எனக்கு சொல்றது ரொம்ப பிடிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பிரெட் எடுத்து இது எப்படிப்பட்ட பிரெட்னு சொல்லுன்றப்ப ஹீரோ பூந்து பாத்துட்டு என்ன சொல்றானா, இது ரொம்ப பழங்காலத்து பிரெட். அது மட்டும் இல்லாம இந்த பழங்காலத்து பிரெட்டை வந்து பார்த்தா புதுசு மாதிரி காட்டுறதுக்காக மேல ஒரு கிரீம் தடவி இருக்காங்க, அதுதான் வந்து பார்த்தா இந்த பிரெட்டை வந்து இன்னும் புதுசு மாதிரி காட்டிட்டு இருக்கு அப்படின்றா. இப்படி எல்லாம் இங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒரு போன் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பேசுறான். நீங்க இரு நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பேசுறான். சொல்லு மச்சான், என்ன நானும் என்னோட ஆளு வந்து பார்த்தா ஒரு இடத்துக்கு சாப்பிடறதுக்காக வந்திருக்கோன்றப்ப, டேய் உன் ஆளை பத்தி வந்து பார்த்தா என்னோட ஆளு சாரா வந்து பார்த்தா நிறைய விஷயத்த சொன்னா அப்படின்றா. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நீ நினைக்கிற மாதிரி கியோட அப்பாவுக்கு வந்து பார்த்தா கேன்சர் எல்லாம் கிடையாது, அவர் சாகலாம் போல, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. டெய்லி வந்து பார்த்தா 20 கிலோமீட்டர் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வராராம் பாத்தீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நல்லா தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சாராக்கு வந்து பார்த்தா நிக்கி மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்திருக்கிறா. அப்ப விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவ வந்து பார்த்தா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப போய் ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம பொண்ணை வந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, யாருக்கு, கிரணுக்கு. ஆனா அந்த கிரண் வந்து அடிக்கடி ஹீரோ பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட பிரதர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பிரதர் மாதிரி வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு பட் உன் கூடயே வந்து பார்த்தா அவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கறனால எனக்கு ஏதோ வந்து பார்த்தா தப்பா தெரியுது, நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்றாங்க. என்னோட ஆளுக்கு வந்து பார்த்தா உன் மேல ஒரு கண்ணு தான், அதனால சாராவுக்கு வந்து பார்த்தா நிக்கி பிடிக்காதுதான். பட் இருந்தாலும் நிக்கி வந்து பார்த்தா எதுக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும், இல்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குடா மச்சான் பார்த்து பத்திரமா இருன்றப்ப சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் கிட்ட வந்து பார்த்தா திருப்பி ஹீரோ பேசுறதுக்காக பாருல. அப்ப வந்து பார்த்தா கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு மந்திரக்கல் மாதிரி ஒரு கல். இந்த கல்லு வச்சிருக்கிறனால ஹீரோக்கு வந்து பார்த்தா அதிர்ஷ்டம் தேடி வருமா, அவ நினைச்சது எல்லாமே நடக்குமா. அது மட்டும் இல்லாம அவ விருப்பப்பட்ட பொண்ணு வந்து பார்த்தா ஹீரோ கூடவே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து பார்த்தா இந்த கல் ஏது அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து கிரனோட அம்மாக்கு தான், அவங்க வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து பார்த்தா இப்ப ஹீரோ பக்கம் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் ஹீரோக்கு என்ன கேக்குறான், அம்மா என்ன நீ லவ் பண்றீல, யாரும் லவ் பண்ணாத அளவுக்கு என்ன நீ லவ் பண்றீல, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் சொல்றாங்க. அப்படின்னா உண்மையிலே உங்க அப்பாக்கு கேன்சர் இருக்கா, அதை என்கிட்ட சொல்லு, உங்க அப்பா இறந்து போறாரா உண்மையை சொல்லு அப்படின்றப்ப டக்குனு வந்து பார்த்தா கிரண் ஒரு மாதிரி ஆக்குறாங்க. நான் அது வந்து ஒரு அழகான டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லி தான் நினைச்சேன், பட் நீ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ஹீரோ என்ன பண்றானா, அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான். இல்ல இது வந்து பார்த்தா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நார்மலான டேட்டிங் தான், பயப்படாத கோபப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தா சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன கருத்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. நட்ராத்திரி ஹீரோ கண்ண மூச்சு பாக்குறப்ப பக்கத்துல அந்த பொண்ணை காணும். எங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. அது இருட்டுல நின்னுக்கிட்டு ஹீரோ பார்த்து கையை நீட்டிட்டு தக்காளி ஒரு மாதிரி நடந்து வருவா பாருங்க, அல்லு விட்டுரும். ஹீரோ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பொண்ணுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி வந்து என் கூட படு அப்படின்றப்ப எனக்கு தூக்கம் வரல, இப்போதைக்கு நான் கூட வந்து படுக்க மாட்டேன்னு சொல்லும்போது கிரணுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு உருவம் ஒன்று கிராஸ் பண்ணி போறத காட்டுறாங்க. அதாவது கிரண் வந்து பார்த்தா அந்த இடத்துல தனியா இல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தா வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோவை தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோவும் வேற பலி கிடையாது இந்த பொண்ணை வந்து பார்த்தா டார்ச்சர் தாங்க முடியாம கண்ண மூடிட்டு தூங்குறான். ஏன்னா ஹீரோ தூங்கும் போது அப்படி ஒரு அழகா இருப்பான், அது அந்த பொண்ணு சொல்றாங்க. அதனால ஹீரோக்கு என்ன பண்றானா, கண்ண மூடிட்டு தூங்கும் போது என்ன விட்டுட்டு மட்டும் தூங்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து பார்த்தா இரிட்டேட் ஆகுது. எதுக்கு நிக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்ண மூச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணை காணும். அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்களா, அந்த இடத்துல காணும். ஆனா குரல் கேக்குது, நிக்கி நீ எங்க போன, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும்போது டக்குனு வந்து பார்த்தா தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வச்சுட்டு தடத்தடன்னு வராங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னும் போது டக்குனு நார்மல் ஆயிட்டாங்க. உன் பூனை தான் இறந்து போச்சுன்னு சொன்னீல, அதுக்கு மலரஞ்சலி வைக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதை ஒரு மூலையில வச்சுட்டு ஹீரோ கூட வந்து பார்த்தா நல்லா படுத்து தூங்குறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றா, எல்லாத்துக்கும் காரணம் அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. மறுநாள் ஹீரோ வந்து வேலைக்கு கிளம்புறப்ப அந்த பொண்ணு பரல அப்படின்றாங்க, ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டாங்க. சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னும் போது உனக்கு வந்து பார்த்தா மதிய லஞ்ச் கட்டி தரேன் எடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, எனக்கு உண்மையாலே லவ் பண்ற அப்படின்றப்ப ஆமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அது ஹீரோ பிடிக்கல அப்படின்றான். எனக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி சிரிக்கிறது நேத்து நைட்டு நடந்துகிட்டது சுத்தமா எனக்கு பிடிக்கல, அது வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு, எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அது வந்து பார்த்தா நேத்து நைட்டு எனக்கு ஒரு கொடூரமான கனவு வந்துச்சு, அந்த கனவுல வந்து பார்த்தா நான்
வந்துட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பார்த்தா சரிப்பா இந்த மாதிரி பண்ணாத எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்குறப்ப ஆமா அவனை லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கதவை பார்த்துட்டு ஒரு மாதிரியா நிக்கிறான். ஹீரோன் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கலாம்ல, அவசியம் நீ வேலைக்கு போய் ஆகணுமா அப்படின்றப்ப ஆமாமா வேலைக்கு போய் தானே ஆகணும், வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா நகர்ந்து போறான். அப்பதான் கதவை காட்டுறாங்க, டேப் அடிச்சு வச்சிருக்கா. ஹீரோ வந்து பார்த்தா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டோர்பே வந்து பார்த்தா டேப் அடிச்சு மூடிட்டா போல இருக்கு. ஹீரோ அதை திறக்க ட்ரை பண்றான், திறக்க முடியல. அப்ப திருப்பி ஹீரோன் என்ன சொல்றானா, அதான் கதவை திறக்க முடியல, இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே, இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாமே அப்படின்றப்ப இந்த ஒரு தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேமா, எனக்கு பாதுகாப்பு பகல தான், அந்த பகல இருக்கிறது கூட எனக்கு சுதந்திரம் இல்லைன்னா நான் எப்படிமா உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா பேக்கமா தன்னோட வேலைக்கு போறானா. சோ வேலைக்கு போனதுக்கு அடுத்தது கிரண் வந்து பார்த்தா அதே இடத்துல நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி ஹீரோ சிரிக்க கூடாதுன்னு சொன்னானோ அதே மாதிரி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி பேடா வந்து பார்த்தா அந்த கதையை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற கிரண் வந்து பார்த்தா அப்படியே வந்து யூரின் போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல நிக்கும் போது யூரின் போறாங்க. அவங்களுக்கு சொரணம் இருக்கான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்க தன்னோட கண்ட்ரோல் இல்லாம அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த கடையில அந்த ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் சாரா கூட. அப்ப போட்டோ வந்து பார்த்தா இருக்கு. அந்த சாப்பாடு பெட்டியில வந்து பார்த்தா ஹீரோன் எடுத்த ஒரு சில போட்டோக்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கறான். அதுவும் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ. என்ன இந்த மாதிரி போட்டோ எல்லாம் இவ எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா சாப்பிட்டு இருக்கானா. அப்போ வந்து பார்த்தா சாரா கிட்ட கேக்குறான், நீ சொன்னதெல்லாம் வந்து பார்த்தா உண்மைதான், எனக்கு வந்து பார்த்தா நிக்கே பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு சாரா என்ன சொல்றாங்கன்னா, நிக்கே பத்தி உனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தா எனக்கு அதிர்ச்சியா இல்ல, ஆனா நிக்கி பத்தி தெரிஞ்சு நீ அவ கூட இருக்க அப்படின்றத எனக்கு வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சியா இருக்கு. நிக்கி வந்து பார்த்தா நிறைய இடத்துல உன்னை பார்த்து தம்பி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கா. பட் இருந்தாலும் நீ என்ன பண்றனா அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கல, அதுதான் வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இருந்தாலும் நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூனை என்னாச்சு அப்படின்றப்ப ஆமா அதெல்லாம் அப்பயே நான் புதைச்சிட்டேன், அது என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்களே. அப்பதான் உங்களுக்கு தெரியுது இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த பூனையோட கறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவதான் வந்து பார்த்தா இந்த மாதிரி பண்ணிருக்கா. யாரு நிக்கி இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லி தெரியவும் ஹீரோக்கு என்ன பண்றானா பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில பாண்டி எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சைக்கோவோட பொண்டாட்டி கிட்ட தான் வந்து பார்த்தா நம்ம குடும்ப நாத்த போறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு என்ன பண்றானா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டுக்காரர் என்ன பண்றானா இங்க காரில் என்ன வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு சொல்றப்ப சரி பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போகும்போது ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றானா, இனிமே நீ அவ கூட இருக்கிறது வந்து பார்த்தா எனக்கு சரின்னு தோணல, ஏன்னா அவ வந்து உன்னை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அவ கூட நீங்க இருக்கிறது வந்து பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையில ஈடுபடுத்த போதுன்னு சொல்லிட்டு தோணுது, அவளை விட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லடா எனக்கு வந்து பார்த்தா அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை விட முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி மச்சான் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ வந்துருவீல அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எது பார்ட்டியா, கண்டிப்பா வந்து பார்த்தா நிக்கி விட மாட்டா, அவ விட்டாதான் என்னால வர முடியும் அப்படின்றப்ப எனக்கு தெரியாது மச்சான், நீ அதை கேட்டுட்டு வந்துடணும், இல்லைன்னா என்ன பண்ணுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றானா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். ஹீரோக்கு என்ன பண்றானா திருப்பி தன்னோட வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு காரை எடுக்க போறப்ப அந்த விஷ் பண்ண அந்த கார்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கு அந்த அட்டைப்பட்டி, அதுல வந்து பார்த்தா ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு, அதை எடுத்து கால் பண்றான். எடுத்ததுமே அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்ன சார் வேணும் அப்படின்றப்ப எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த கார்டு வச்சு ஒரு பொண்ணு கிட்ட நான் என்னோட காதல ப்ரொபோஸ் பண்ணேன், அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு வந்து பார்த்தா கொஞ்சம் வேடா நடந்துக்கிறா, எனக்கு வந்து பார்த்தா அது பயமா இருக்கு, அதை மாத்துறதுக்கு ஏதாச்சும் வழிமுறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அப்படின்னா அதை வந்து நீங்க கேன்சல் பண்ணிக்கிறீங்களா, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்றப்ப இல்ல அப்படிலாம் வந்து ஆகக்கூடாது, அந்த பொண்ணு வந்து பார்த்தா என் கூட இருக்கணும், பட் வந்து கொஞ்சம் வேகரா நடந்துக்கிறா, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும் அப்படின்றப்ப சார் அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ப முடியாது சார், உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியணும்னா இந்த கேட்லாக் ஒன்னு கொடுத்துருப்போம் அதை படிச்சு பாருங்க அப்படின்றப்ப எங்க படிச்சு பாக்குறது இருக்கட்டும், இதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்றாங்க. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒண்ணு நீங்க இப்பவே வந்து பார்த்தா இதை கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்க இறந்து போயிடணும், அப்படி நீங்க இறந்து போனா மட்டும்தான் வந்து பார்த்தா இந்த சாபம் வந்து உங்களை தொடராது, அந்த பொண்ணு வந்து பார்த்தா நார்மலா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நான் எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவளை கோவப்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற போது அவகிட்ட நீங்க பேசணும் சார், இன்னும் பேசல போல இருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோன் கத்துற குரல் கேக்குது, ஏய் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா என்ன பண்றானா வண்டி எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க போய் பாக்குறப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ எப்படி விட்டுட்டு போனானோ அதே மாதிரி நிக்கிறான். அந்த இடத்துல நின்று இருந்தா தெரியுமா காலையில அதே மாதிரி நிக்கிற, என்ன அந்த இடத்துல யூரின் போயிட்டு மோஷன் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு பாக்குறதுக்கே வந்து பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா இருக்கிறா. அப்ப கிட்ட ஹீரோ கேக்குறான் எதுக்கு இந்த மாதிரி பண்ற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு போது நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் போய் குளி அப்புறமேட்டு இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தா பாத்ரூம் குள்ள விட்டுட்டு ஹீரோ என்ன பண்றானா வெளியில இருந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் கேக்குறான். இதுக்கு ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல ரெண்டுக்காரன் கூப்பிட்டாலும் அங்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அது கிரண் என்ன பண்றாங்கன்னா நானும் தான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லமா பொண்ணால வர முடியாது, இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தா பசங்க மட்டும் போற மாதிரி ஒரு ட்ரிப், பொண்ணுங்களை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல நானும் தான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அடம்பிடிக்கிறாங்க. சரி நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போன் எடுத்து பாக்குறப்ப அந்த இடத்துல சாரா என்ன பண்றாங்கன்னா நான் அந்த பார்ட்டிக்கு வரேன் நீ வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு ஹீரோன் கிட்ட அந்த பார்ட்டிக்கு பொண்ணுங்களும் வரலாம், சாரா வரலாம், நீ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டப்ப நீ வரலன்னு சொல்லிட்டல, இப்போ வந்து நான் எதுக்கு வரணும், நான் வரல அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. தயவு செஞ்சு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா பார்ட்டிக்கு போறாங்க. சோ பார்ட்டிக்கு போனதுக்கு அடுத்தது ஹீரோ அப்புறம் கிரண் ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுல ஒரு பாட்டுல ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து வைக்கும் போது அதுல வந்து பார்த்தா ஒன்று வரும், அதுக்கு பக்கத்துல போய் நம்ம உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மார்க் இருக்கும். அதுல வந்து பார்த்தா ஒரு நபருக்கு வந்து கிரண்டோட பக்கத்துல உட்காரணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஹீரோயின் வந்து பாத்திரம் ஓகேன்றாங்க. பட் ஹீரோக்கு வந்து பாத்திரம் அழுகாச்சே வருது. விம்புறா அந்த பாத்திரம் அங்க இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க. என்னடா டேய் எப்பற அந்த பொண்ணை மயக்கன, அந்த பொண்ணு வந்து பாத்திரம் எப்பற உனக்கு மயங்கனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மயக்கிட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பாத்திரம் இது பண்றான். அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களா வந்து பாத்திரம் அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்திரம் ஹீரோட டர்ன் வரும்போது பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு வந்து பாத்திரம் கிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வருது. ஹீரோவோட பக்கத்துல யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா சாரா தான் இருக்காங்க. சாராக்கு வந்து பாத்திரம் ஹீரோ முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹீரோயின் வந்து பாத்திரம் முறைக்கிறாங்க. டக்குனு வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். டக்குனு ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னா மைக்கு பிடிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே பேசுறேன். எனக்கு வந்து பாத்திரம் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றத கொடுத்தது கண்டிப்பா வந்து பாத்திரம் ஹீரோ தான். ஹீரோ இல்லாட்டி நான் வந்து பாத்திரம் எப்பயும் செத்து போயிருப்பேன். எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு வந்து குறையறதுக்கு முழு காரணமே ஹீரோ தான். இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணுமே லவ் பண்ணாத விதத்துல ஹீரோப்பா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு இடையில யாரும் வர மாட்டாங்க அண்ட் பரப்பும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சாராக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா டக்குனு ஒரு மாதிரி ஆடுறாங்க. அதாவது அந்நியனா இருந்தவங்க டக்குனு வந்து பாத்திரம் அம்பியா மாறிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிங்கன் எடுத்து ஹீரோயின் தன்னை அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க முகம் முழுக்க ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயினை காப்பாத்துங்க அப்படின்றப்ப ஹீரோ எப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்களேன். எனக்கு இதுக்கும் சம்மதமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேடி வந்து பாத்திரம் என் வீட்டுல இதான் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு இது புதுசடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. அங்க யாருமே இல்ல அப்படின்றனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட புரிய வைக்கிறாரு. நானும் வந்து பாத்தினா உன்னை லவ் பண்றேன், நீயும் வந்து பாத்திரம் என்ன லவ் பண்ற, பட் நீ பண்ற லவ் வந்து பாத்திரம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா நீ ரொம்ப மோசமான லவ் பண்ற, நான் யாருக்கூடயும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து பாத்தினா கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அது வந்து பாத்தினா எனக்கு இரிட்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பாத்தினா கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து பொண்ணோட வீட்டுக்கு போ, நான் வந்து என்னோட வீட்டுல தங்கிக்கிறேன். நாளைக்கு இல்ல 2-3 நாள் கழிச்சு கூட நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்றப்ப டக்குனு வந்து பாத்தினா கிரண் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது முடியாது, நான் சொன்னா நீ கேட்கணும் அப்படின்றப்ப டக்குனு கிரண் வந்து பாத்தினா பின்னாடியே போயிட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இந்த பரண்டி மாப்பிள்ளைன்னு வருவாங்க பாருங்க. ஹீரோ வந்து பாத்திரம் பயந்துருவான், அப்படி கீழே விழுந்துருவான். அப்படி விழும்போது ஹீரோ வந்து பாத்திரம் இது சரிப்பட்டு வராது, நீ வந்து பாத்திரம் என்னோட பெட்ரூம்ல தூங்கு, நான் வந்து ஹால்ல படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருப்பானா. சரி ஹீரோயினுக்கு என்ன பண்றா, உள்ள போறான். உள்ள போனதுக்கு அடுத்தது கூட சும்மா இல்லாம புலம்புறா, என்னத்தையும் போட்டு உடைக்கிறா அடிக்கிறா. ஹீரோக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா போயிட்டு ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா அந்த பொண்ணு கூட போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா சாரா தான் பண்ணிருக்காங்க. சாரா வந்து பாத்திரம் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஹீரோக்கு என்ன கேக்குறேன்னா அர்ஜென்ட்டா பேசணுமா அப்படின்றப்ப ஆமா இப்ப நீ வரலினா நானே போன தேடி வந்துருவான் அப்படின்னும் போது டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோ யாருக்கும் தெரியாம கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் பாத்துறாங்க. எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ரெஸ்ட் ரூம் போறான் அப்படின்றப்ப தெரியும் நீ சாரா பார்க்க தான் போறேன்ட்டு எனக்கு தெரியும், நீ வந்து பாத்திரம் எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போ, இப்ப அவ தூங்கிட்டு இருக்கா, இந்த நேரத்துல என்ன கொலை பண்ணிடு அப்படின்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா ஹீரோயின்குள்ள ஒரு பேய் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு. அதுதான் வந்து பாத்திரம் இவ்வளவு அட்ராசிட்டியும் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப அது வந்து தூங்கிட்டு இருக்கனால ஒரிஜினல் ஹீரோயின் நல்லா இருக்கிற ஹீரோயின் வந்து பாத்திரம் மூச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்திரம் என்ன கொலை பண்ணிட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. இல்ல நீ தூங்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்திரம் அந்த இடத்தை விட்டு போறான். இப்படி போனதுக்கு அடுத்து அந்த சாரா கிட்ட போய் பேசுறப்ப சாரா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து பாத்திரம் நிக்கி பத்தி நல்லா தெரியும், அவ வந்து பாத்திரம் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருப்பான், பட் இருந்தாலும் ஒரு நல்ல பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம இப்ப நானும் வந்து பாத்திரம் வேலை விட போறேன், எனக்கு வந்து பாத்திரம் ஒரு கம்பெனி இந்த டேட்டோ போற மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, இப்ப நீ நானும் சேர்ந்து கூட இந்த கம்பெனி நடத்தலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டியில வந்து பாத்திரம் எனக்கு ஒரு முத்தம் கிடைச்சிருக்கும் மூலமா அது கூட கிடைக்காம போயிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டு சொல்றாங்க. அதான் அந்த பொண்ணு வந்து பாத்திரம் ஹீரோவை லவ் பண்றதை இன்டைரக்டா சொல்றாங்க போல இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் அடியே குந்தாணி நான் லவ் பண்ற பையனை நீ எப்படி வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி என்ன பண்றாங்கன்னா கதவு உடைச்சிட்டு வந்துட்டு சாராவை வந்து பாத்திரம் அடிச்சு கொலை பண்றாங்க. கொலை பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா இருக்கு. டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோ கிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது, செத்து போயிட்டா, அதனால இந்த பொண்ணை வந்து பாத்திரம் தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பாத்திரம் வைக்கிறாங்க. வச்சதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றாங்க நேரா போயிட்டு அந்த கடை இருக்கு தெரியுமா, அந்த ஸ்டிக் வாங்கினானே அந்த கடையில போயிட்டு சண்டை போடுறா. யோ என்னையா ஸ்டிக் வித்தீங்க, தெரியாதனமா வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னு சொன்னேன், அவ பல கொலைகளை பண்ணிட்டு இருக்கா, எனக்கு அவ கூட இருக்க பிடிக்கல, ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்கிறாரு கடைக்காரர். அவர் என்ன சொல்றாரு, தம்பி இதுக்கு வந்து பாத்திரம் ஒரு வழி இருக்கு, ஒண்ணு வந்து பாத்திரம் இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு போயிட்டு உனக்கு இல்லாத ஒருத்தங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இருப்பாங்களா அவங்க கிட்ட இந்த லவ் வந்து பாத்திரம் பிரேக்கப் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதை உடைக்க சொல்லு, அப்படி உடைச்சுனா வந்து பாத்திரம் கண்டிப்பா உனக்கு வந்து அந்த லவ் வந்து பாத்திரம் பிரேக்கப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அதை வாங்கிட்டு போயிட்டு இப்படியே வந்து பாத்திரம் இந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடும், இது இனிமேட்டு நிலைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடைக்க பாக்குறான். பட் ஹீரோ பால வந்து பாத்திரம் அதை உடைக்க முடியல, ஏன்னா இது ஒருத்தங்க ஒரு பாட்டி மட்டும் தான் வந்து பாத்தினா இந்த விஷயம் பண்ண முடியுமா. அதனால இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா தன்னோட ஃப்ரெண்ட் இருக்கால அந்த ஃப்ரெண்ட பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராபன் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி இந்த வில் ஒன் ஷிக் வாங்கினடா, இது மூலமா தான் வந்து பாத்திரம் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை உடைச்சேன், அதுக்கு அடுத்தது இப்ப வந்து பாத்திரம் இந்த மாதிரி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம இப்ப பண்றதை வந்து பாத்திரம் என்னால புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு வந்து பாத்திரம் ஃப்ரெண்டுக்காரன் சிரிக்கிறான். என்னடா மச்சான் பைத்தியத்தையும் பிடிச்சிச்சா இல்ல வரும்போது சரக்கு அடிச்சுட்டு வந்தியா, இந்த மாதிரி விஷயத்துல எதுவுமே நடக்காது அப்படின்றப்ப நடக்கும், இப்படி நடந்தனால தான் இப்படி நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன், ஒண்ணுமே வந்து பாத்திரம் அவ போட்டு தள்ளுவா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது நீ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, பட் அவ வந்து பாத்திரம் போன் போட்டு இங்க இருக்க என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கா, இப்ப அவளை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன் போது போயிடாதடா போயிடாத போனன்னு பொண்ணுக்குமே சவப்பட்டி ரெடி பண்ணிடுவாடா, அப்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்ல சைக்கோ பிடிச்ச மாதிரி
இருக்கா, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா, நீ போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஃப்ரெண்டுக்காரன் வந்து பார்த்தா ஹீரோ சொல்ற எதுவுமே நம்ப மாட்டான். ஹீரோ கடைசியா ஒரு பாட்டி கேக்குறான், இந்த ஸ்டிக் எடுத்து இனிமேட்டு கேலாப்பும் பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே இந்த ஸ்டிக் எடுத்து உடச்சாபா, சரி ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணி பாப்போமா, இப்போ எனக்கு ஒரு 100 கோடி பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உடைக்கிறானா. அப்படி சொல்லும்போது பணம் வந்து பார்த்தா மலை மாதிரி அவன் மேல கூட்டுது. அப்புறம் என்னங்க அவனுக்கு வந்து பார்த்தா இருந்த ஒரு பணமும் முடிஞ்சு போயிட்டு இதுக்கு மேல அவனால எதுவும் பண்ண முடியாதாச்சா, உனக்கு வர ஏழ்ற எனக்கு வந்துட்டு என்ன பண்றது, நான் போய் தொலைறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா தன்னோட வீடுக்கு போறான். வீடுக்கு போனதுக்கு அடுத்தது கிரண் வந்து பார்த்தா ஒரு தெரியக்கூடாத ஒரு கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இறந்து போன சாராவோட டெட் பாடியை ட்ரெஸ் இல்லாம ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப கொடூரமான முறையில வந்து பார்த்தா அதை போட்டு வச்சிருக்காங்க. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரிச்சுவல் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பொண்ணை வந்து பார்த்தா என்ன பண்றேன்னு தெரியல. அவன் சிரிக்கிற சிரிப்பெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து பார்த்தா எதுக்கடா இவ்வளவு லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா இந்த பொண்ணு என்ன பண்றானே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா ரெஸ்ட் ரூம் போன கொஞ்சம் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறா. அப்படி அனுப்புறதுக்கு அடுத்து ஹீரோ புள்ள கூட போல திடீர்னு அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு போது அடியே இப்ப தாண்டி புள்ள போனேன் எதுக்கு இந்த மாதிரி கத்துறன்றப்ப சரி சரிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா பெல்ல இருந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோக்கு வந்து பார்த்தா இந்த வாழ்க்கை பிடிக்கல. ஏன்னா கிரண் பண்ணது இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றனால இப்படியே போன கிரணோட வாழ்க்கையும் வந்து பார்த்தா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா தற்கொலை பண்ணி செத்துக்கலான்ட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னோட வாய்க்குள்ள வச்சு சுட பாக்குறான். பட் அவனுக்கு பயமா இருக்கு அப்படின்றனால அவன் பூனைக்குட்டி சாப்பிட்டு இறந்து போச்சுல அந்த மாத்திரை எடுத்து அளவுக்கு மீறி போட்டுட்டு இப்ப வந்து பார்த்தா பாயில போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கானா. அப்ப வெளியில இருந்துட்டு கிரண் வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட ரொம்ப நார்மலா பேசுறாங்க. எனக்கு வந்து பார்த்தா உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, உன்னை வந்து பார்த்தா மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன். அதனால தான் வந்து பார்த்தா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, 100 இல்ல 150 வருஷம் கூட பாணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு பேச திருந்திட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாந்தி எடுக்க பாக்குறானா. பட் பாந்தி பரல. ஹீரோ வந்து பார்த்தா தன்னோட வாழ்நாள் முடிய போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு வெளியே போறான். அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். இப்போ வந்து பார்த்தா கேண்ட என்னடா ஆச்சு அப்படின்னு போது ஹீரோ வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டு இறக்க போறது தெரியுது. அப்படியே மயக்கம் போட்டு விட கிரண் வந்து பார்த்தா அடிச்சுக்கிறாங்க துடிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா உண்மையா லவ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இனிமேட்டு ஹீரோக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வாயில வைக்க போகும்போது கரெக்டா வந்து பார்த்தா ஹீரோ இறந்து போறானா. அப்படி இறந்து போகும்போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோ நார்மல் ஆகுறாங்க. என்ன நடக்குது, ஹீரோக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம உடம்பு வேற கொஞ்சம் ரத்த கலரியா இருக்கா, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கிரண் வந்து பார்த்தா மூச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டி அப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.